லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நான் கடைக்காரருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். நீ என்ன பண்ற? அருண் சாரை கூட்டிக்கிட்டு கார் எடுத்துட்டு போய் எல்லா திங்ஸையும் கிராஸ் செக் பண்ணி கொண்டு வரணும். இந்தா. ரொம்ப லேட் பண்ணிடாத. டைம் கொஞ்சம் தான் இருக்கு. வேலை வேற நிறைய இருக்கு. சீக்கிரம் போயிட்டு வந்துரு. அருண்மா, அருண் சார் இங்க வாங்க ஒரு நிமிஷம். சொல்லுங்க மேடம். நீங்க தேன் கூட டவுன் வரைக்கும் போயிட்டு வந்துருங்க. அவகிட்ட என்னெல்லாம் வாங்கணும்னு லிஸ்ட் கொடுத்திருக்கேன். எதையும் மிஸ் பண்ணாம வாங்கிட்டு வந்துருங்க. என்னது, இந்த பொண்ணை கார்ல தனியா கூட்டிட்டு போகணுமா? லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அழகான பொண்ணோட கார்ல நான் தனியா போறேன். சின்ன பொண்ணா இருக்கால, இருந்தாலும் அழகான பொண்ணு. போயிட்டு வருவோம். மேடம், நீங்கள் சொன்னீங்கிறதுக்காக நான் பாப்பாவை கூட்டிகிட்டு போய் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு, வாங்கின பொருளில் நல்லா பத்திரமா பேக் பண்ணி பாப்பாவை திரும்பவும் பத்திரமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறேன். மாம்ச, ஏன் அப்படி அலையிற? என்ன மாப்பிள்ள, என்னை பற்றி எவ்வளவு தப்பாக நினச்சிட்ட? என் மைண்ட் வாஷ் ஏதாவது கேட்டது உனக்கு? அதை வேற சொல்லணுமா? உன் மூஞ்ச பார்த்தாலே உன் அடி மனசில் இருக்கிறதுலாம் கிறிஸ்டல் கிளியராக தெரியுதே. என்ன மாப்பிள்ள பண்ணுறது? எவ்வளோதான் கண்ட்ரோல் பண்ணாலும் ஒரு அழகான பொண்ணை பார்த்ததுமே 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாரும் டபக்குன்னு குதிச்சு வெளியில் வந்துடுறான். மாப்பிள்ள, இதில் என் தப்பு எது இல்லை மாப்பிள்ள. ஆமாம், 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டேன். மாம்ச, நீ எப்போவுமே மொட்டை பையன் தான். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். சரி தேனு, இப்போ டைம் ஆயிடுச்சு. இப்போ போனதா வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு பொழுதோட வீட்டுக்கு வந்து சேர முடியும். அக்கா, இந்த அங்கிள் கூட நான் போக மாட்டேன்க்கா. வேணும்னா சூப்பர்மேன் வர சொல்லுங்க, நான் அவர் கூட போறேன். தேனு, நான் சொன்னா கேட்கணும். வினைக்கு இங்க நிறைய வேலை இருக்கு. நீ அருண் சாரை கூட்டிட்டு போயிட்டு வா. அப்படி சூப்பர்மேனுக்கு என்ன வேலை இருக்கு? டெக்கரேஷன் ஆளுங்களெல்லாம் வர சொல்லிருக்கேன். அவங்கள சூப்பர்வைஸ் பண்ண வினய் தான் சரியான ஆளு. இல்லைன்னா சொதப்பி வச்சுட்டு போயிடுவாங்க. ஏன் அருண் அங்கிளால சூப்பர்வைஸ் பண்ண முடியாதா? முடியாது தேனு. வினய் அளவுக்கு அருண் சாரால ஓடி ஆடி வேலை பார்க்க முடியாது. அதுவும் இல்லாம வினய் இருக்கிற அவரு ஹைட்டுக்கு சீலிங் எல்லாம் டெக்கரேட் பண்ணலாம் தெரியுமா? மித்ரா, உன் பொசசிவ்னஸ் எனக்கு நல்லா தெரியுது. நான் தேன்மொழி கூட போயிடக்கூடாதுன்னா எனக்கு வேலை இருக்கிறதா நீ என்ன இங்க இருக்க சொல்ற. இருக்கட்டும் இருக்கட்டும். செக்யூரிட்டி, இப்போ உங்களால மேடம் சொல்ற வேலையெல்லாம் செய்ய முடியாதா? ஏனி போட்டு அந்த சீலிங்லாம் கிளீன் பண்ண முடியுமா முடியாதா? முடியும்னு சொன்னா நம்ம இடுப்பெலும்பு உடைய முட்டி சாக்கப்சர் எல்லாம் வீக் ஆகிற அளவுக்கு வேலை வாங்கிடுவாங்க. முடியாதுன்னு சொன்னா வயசானவன்னு சொல்லிடுவாங்க. என்ன பண்ணலாம்? மாப்பிள்ள, கட்டான சூழ்நிலை கொண்டு வந்து மாட்டி விட்டுட்டியே. பேசாம முக்தி அடைஞ்ச சாமியா இருக்க மாதிரி சிரிச்சு சமாளிச்சிடலாம். ஹலோ, என்ன போவீங்களா மாட்டீங்களா? அப்படின்னா சரியான லூசுங்க. தேனு, இப்ப உன்னால போக முடியுமா முடியாதா? போக முடியாதுன்னா சொல்லு. நான் இப்பவே காந்திமதி அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு நானே டவுனுக்கு போயிட்டு வரேன். வாங்க அங்கிள், போலாம். நீங்க வீணா கற்பனை பண்ணிக்காதீங்க. உண்மையிலேயே டெக்கரேஷன் பண்ணதான் உங்களை இருக்க சொன்னேன். நம்பிட்டேன். டெக்கரேஷன் ஆளுங்க போன் பண்ணாங்கம்மா. இன்னும் அரை மணி நேரத்துல வந்துருவாங்களாம். சரிங்க சார். சரிம்மா. அப்புறம் நீ பிறந்த நாளைக்கு தனியா கல்யாணத்துக்கு தனியா டெக்கரேஷன் பண்ண வேணாமா, ஒரே வேலையா பண்ண பாரு. நீ சொன்ன ஐடியா சூப்பர்மா. அது ஏன் எனக்கு தோணாம போச்சு? நீ எந்த வேலையும் செய்ய வேணாமா, அவங்க பக்கத்துல நின்று அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொன்னா போதுமா. மத்ததெல்லாம் அவங்க பாத்துக்குவாங்கம்மா. சரியா? சரிங்க சார்.
5 நிமிஷத்தில் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போன இந்த தேனு பொண்ணை இன்னும் காணோம். போய் 10 நிமிஷம் ஆச்சு. எங்கே போனோம்? காலம் போன காலத்தில் ஒரு பொண்ணோட தனியாக வந்திருக்கேன். கொஞ்சம் சந்தோஷப்பட்டு முடிக்கிறதுக்குள்ளே அங்கிள்னு சொல்லிருச்சு. பார்க்க நான் அங்கிள் மாதிரியா இருக்கேன். ஒரு 10 வயசு வித்தியாசம். காலாகாலத்தில் எனக்கு ஒரு கல்யாணம் நடந்திருந்தா பொண்டாட்டியோட குழந்தை குட்டியோட சந்தோஷமாக சுற்றிட்டு இருப்போம். அக்கா. ஹலோ அக்கா. டேய், நைட் எங்கடா போய் தொலைஞ்ச? நீ எப்ப வருவன்னு வாசல்லே தூங்காம காத்துட்டு இருக்கணுமா? ஒரு ஃபோன் பண்ணி சொல்றதுல உனக்கு என்னடா பிரச்சனை? அக்கா, நான் உனக்கு ஃபோன் பண்ணேன். உன் ஃபோனு சுவிட்ச் ஆஃப்னு வந்தது. கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிடலான்னு பார்த்தேன், மறந்துட்டேன். இப்போ நீயே கூப்பிட்டுட்டேன். பொய் சொல்லாதடா. உன் மாமா 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி பேசுறாரு. சுவிட்ச் ஆஃப்னு வருதாமே, சுவிட்ச் ஆஃப். ஆமா, இப்ப எங்கடா இருக்க? டியூட்டியில் தான்க்கா. என் கூட வேலை பார்க்குறவர், அதான் நைட் ஷிஃப்ட் பார்க்குறவருக்கு ஏதோ உடம்புக்கு சரியில்லையாமா, அதனால் நான் ஓவர் டைம் பார்க்க வேண்டியதாகிடுச்சுக்கா. சரி, எப்பதான் வருவ? இன்னைக்கு நைட்டாவது வந்துருவியா? நோ 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 நோ, நான் வர 2 days ஆகும். அவருக்கு தான் பயங்கர காய்ச்சலாமா, தலைவலியாமா, ஒரே இருமலாமா, உடம்பெல்லாம் பயங்கரமாக வலிக்குதாமா. அதனால் அவர் 2 days வரமாட்டார். இந்த 2 days இந்த டியூட்டியை கண்டினியூஸாக பார்க்க வேண்டிய கட்டாயம்க்கா. 2 நாளைக்கு வரமாட்டியா? டேய், என்னடா சொல்ற? இப்ப எப்படியும் ட்ரெஸ் இல்லையே, போட்டுக்க ட்ரெஸ் என்ன பண்ணுவ? என்னக்கா பண்றது, வேலையாச்சே, டப்புன்னு விட்டுட்டு வந்துடக்கூடாதுல்ல. அதே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அங்கேயே குளிச்சுட்டு முகம் கழுவிட்டு எதையாவது சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். வாட் கேன் யூ டு? சரி, என்னமோ பண்ணி தொலை. இனிமே நான் ஃபோன் பண்ணி கேக்குற மாதிரி வச்சுக்காத. எதுவா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணு, சரியா? சரிக்கா, வச்சிடுறேன். எங்கள் அக்கா கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணி கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சு அதுக்கு நான் பதில் சொல்கிறதுக்கு பதில் நேராக போய் நீட் எக்ஸாமில் உட்காந்து எழுதி பாஸ் ஆகி டாக்டர் ஆகிடலாம் போல இருக்கு. ஐயோ, அவனும் இன்னும் காணோம். பந்தல் போடுற வேலைய நீங்க இப்பவே ஆரம்பிச்சிருங்கன்னு. சீரியல் லைட்டை உள்ள வெளியன்னு பிரிச்சு போடணும். அத நீங்களே பிரிச்சுக்கங்க. உள்ள போடும்போது மட்டும் என்கிட்ட கேளுங்க, என்ன செய்யறதுன்னு நானே சொல்றேன். ஃப்ளவர் டெக்கரேஷன் கூட நீங்க என்கிட்டயே கேளுங்க. இப்போ உள்ள முதல்ல முடிச்சிடலாம். ஏற்கனவே வேலை ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கமா. ஆமா, அது கல்யாணத்துக்கு, இது பர்த்டே பார்ட்டிக்கு. சரிம்மா. தனித்தனியா டெக்கரேட் பண்ணனும். சரிம்மா. இங்க எல்லாம் இந்த வால் ஃபுல்லா டெக்கரேட் பண்ணிடுங்க. சேம் கலரே வேண்டாம், மல்டிபிள் கலர் ஃப்ளவர்ஸ் வச்சு பண்ணுங்க. சரிம்மா. அப்புறம் மேல சீலிங்ல இருந்து தோரணம் எல்லாமே பக்காவா இருக்கணும். மொத்த ஏரியாவும் கவர் பண்ணுங்க. பண்ணிடலாம்மா. வரமா. இல்லம்மா, இது மிஸ் ஆயிடுச்சுன்னு புடிக்க போய். விலகுங்க. கருமம் கருமம் கருமம். இது என்ன பெரிய அக்க போரா இருக்கு? என்ன கன்றாவி இதெல்லாம். இல்ல மேடம், பேலன்ஸ் இல்லாம. ஏச்சி, வாய மூடு. அறிவில்ல உனக்கு? ஒரு பொண்ணு மேல இப்படி இடிச்சுக்கிட்டு நிக்கிற?
உனக்கு என்ன இங்க வேலை? போ போடா, போய் அந்த காரை கழுவு போ. எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆட்டம் ஆடுறீங்க. உங்க 2 பேரையும் சேர்த்து இந்த வீட்டை விட்டு துரத்துறேன். போங்க. ஸ்டைலாக தானே இருக்கும். என்னதான் ஃபிட்டாக இருந்து ஸ்டைலாக ட்ரெஸ் பண்ணி நம்ம யூத்தாக இருக்க நினச்சாலும் இந்த பொண்ணுங்க அங்கிள்னு கூப்பிட்டு நம்ம முடியை ஸ்பாயில் பண்ணிடுறாளுங்க. என்ன பண்ணுறது, எல்லாம் என் தலையெழுத்து. டேமாப்ல என்னடா அந்த பொண்ணாக்கு போட்ட மறுபடியும் நான் காரை கழுவ சொன்னாலா? அவளுக்கு ஒரு வேலை இல்லை, சொல்ல வேண்டியது தானே. கார்த்திக் சார் ஊருக்கு போனதுமே காரை சர்வீஸ் கொடுத்துக்கலான்னு சொன்னாருன்னு நீ ஏன்டா இதை பண்ணிட்டு இருக்க? யோ மாம்சு, உனக்கு தெரியாதியா? நீ இல்லாதப்ப இங்க ஒரு சம்பவம் நடந்து போச்சியா? என்னாச்சு? என் நேரத்தை பத்தியா மாம்சு? ஏன் பொண்டாட்டியா நான் தெரியாம தொட்டதுக்கு கண்ட உங்ககிட்ட எல்லாம் திட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. எல்லாம் என் விதி மாம்ச. ஏயா இந்த உலகத்துல யாருக்காவது இந்த மாதிரி நிலைமை வருமா? ஏண்டா மாப்பிள்ள, நீ சொன்னதை கேட்டதுமே அந்த பொண்ணாக்க மூட்டையை மொட்டை மாடியிலிருந்து தூக்கி வீசணுங்கிற அளவுக்கு எனக்கு கோவம் வருது. நீ எப்படி சைலண்டா இருக்க? என்ன பண்றது? என் மித்ரா கூடயும் என் பையன் கூடயும் இருக்கிறதுக்காக தான் இதெல்லாம் நான் பண்றேன். நான் உங்களுக்காக இதை விட பெரிய அவமானப்பட்டாலும் நான் தாங்கிப்பேன் மாம்ச. நீ இப்படி அமைதியாக போகிறத பார்க்கும்போது எனக்கு கோவமாக வருது மாப்பிள்ள. ஆனால் உன் பொண்டாட்டி பிள்ளைக்காக தான் இதை தாங்கிக்கிறேன்னு நீ சொல்லும்போது பெருமையாக இருக்கு மாப்பிள்ள. சரி, போக போக எல்லாம் சரியாயிரும் மாப்பிள்ள. நானும் கூட சேர்ந்து கார் கழுவுறேன். வா. ஏன் என்ன மாப்பிள்ள, நீ கார் கழுவுறத பார்த்து அந்த கிளவி வந்து என்ன டீ ப்ரமோட் ஆகி செக்யூரிட்டி ஆக்குறதுக்கா? வேண்டாம், நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. ஆமா, நீ இப்ப கலெக்டர் வேலை பார்த்துட்டு இருக்க, இதுல டீ ப்ரமோட் பண்ணுவாங்க. ஏமாப்ல நீங்க போங்க சார், உங்களுக்கு தான் செக்யூரிட்டி ட்ரெஸ் நல்லா இருக்கும், போங்க. மித்ராக்கா, எங்கக்கா போயிட்டீங்க? ஆளையே காணோம். நான் எங்கேயும் போல தேனு, கொஞ்சம் வேலை இருந்தது அதான். அப்படியா? சரி சரி. ஏன் உங்க கண்ணு ரொம்ப கலங்கிருக்கு? என்னாச்சு? அது ஒண்ணு இல்ல தேனு, ஜன்னல்லாம் தூசியா இருந்ததேன்னு தொடச்சேன், தூசி பட்டுருச்சு, அதான் கண்ணு கலங்கின மாதிரி தெரியுது. சரி, நான் சொன்னதெல்லாம் வாங்கிட்டியா? ஓ, வாங்கிட்டேனே. இதோ நீங்க சொன்ன பிளாக் கரண்ட் கேக் அதே டிசைன்ல வித் டெக்கரேஷனோட வாங்கிட்டேன் பாருங்க. நான் சொன்னதெல்லாம் வாங்கிட்டியா? வாங்கிட்டேன்க்கா. சூப்பரா இருக்கு. மத்ததெல்லாம் வாங்கிட்டியா? ஓ, வாங்கிட்டேனே. இதோ எல்லாமே இதுல இருக்கு. சரி தேனு, கேக்க ஃப்ரிட்ஜ்ல வச்சிரு, இல்லனா உருகிடும், நல்லாவே இருக்காது. மத்ததெல்லாம் அந்த டேபிள் மேல வச்சிரு, நான் பாத்துக்கிறேன். சரிங்கக்கா. அப்புறம் இந்தாங்க உங்களுக்காக நான் வாங்குனது. தேங்க்ஸ் தேனு. கண் என்ன பொடனையில வச்சிருக்க? நீங்க வாயில என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்கீங்க? ஓ, அவ்வளவு ஆயிடுச்சா உனக்கு? ஆமா, என்ன இது கையில? இதுவா? தானியாவுக்காக மித்ராக்கா வாங்க சொன்ன பிளாக் கரண்ட் கேக். ஆமா, இத எங்க எடுத்துட்டு போற? ஃப்ரிட்ஜ்ல வைக்கதான்.
ஃப்ரிட்ஜ்ல வைக்கவா? ஆமா, இல்லனா உருகிடும்ல. அது கூட உங்களுக்கு தெரியாதா? போங்க. எல்லாருக்கும் நாகுன்னா சிரிப்பா இருக்குல்ல? இருக்கு. இதுக்கப்புறம் தான் இந்த நாகுவோட ஆட்டமே இருக்கு. போயிட்டாளா? வேற யாரும் இல்ல, இதுதான் சரியான டைம். தானியா என் பேத்தி தான். இருந்தாலும் அந்த மித்ராவை அசிங்கப்படுத்தி மாப்பிள்ள கிட்ட திட்டு வாங்க வைக்க இதை விட ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்காது. கடைசி நேரத்துல கேக் இல்லனா மாப்பிள்ள டென்ஷன் ஆகி மித்ராவை கண்ணா பின்னான்னு திட்டுவாரு. அதுதான் எனக்கு இப்ப தேவை. என்ன பார்த்தா பல்ல காட்டி சிரிக்கிற? இப்ப பாரு பொண்ணு நான் என்ன பண்றேன். சாரி தானியா குட்டி. இன்னைக்கு ஹாப்பி பர்த்டே உனக்கு இல்ல, ஹாப்பி பர்த்டே டு மீ. சூப்பரா இருக்கே இப்போ. சூப்பரா இருக்குல்ல? அமர்க்கலமா இருக்கு. ஆமாங்க. கொஞ்ச நேரத்துல இவ்வளவு சூப்பரா பண்ணிட்டீங்களே. எல்லாம் எங்க மித்ரா பண்ணதுதான். ஒரு வேலையை நம்பி ஒப்படைச்சிட்டீங்கன்னா போதும், அவ சூப்பரா பண்ணிடுவா. மித்ராங்கிறது உங்க மருமகளாமா? ஐயா, மருமகள்லாம் ஒண்ணும் இல்ல, வேலைக்காரி அவ. இத பாருங்க, பலூன் கட்டிட்டு இருந்தால அவதான். சரி சரி அம்மா, டைம் ஆயிட்டு இருக்கு. தானியா எங்க? மேலதாமா இருக்கா. நீ போய் கூட்டிட்டு வா போ. சரிங்கம்மா. தேவதை மாதிரி இருக்க. இந்த ட்ரெஸ்ல என் சூப்பரா கண்ணே இருக்கமா. பட்டுடும் போல இருக்கு. தானியாமா, கேக் கட் பண்ணிரலாமா? சரிப்பா, மித்ரம்மா கேக் எடுத்துட்டு வாங்க. சரி தானியா. போ போ, உன் தண்டவாளம் இப்ப பண்டவாளம் ஏறப்போகுது. மித்ரம்மா, ஃபாஸ்டா வாங்க மித்ரம்மா. வாடி வா, இந்த நேரத்துக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். நீ கேக் பாக்ஸ டேபிள்ல வச்சு ஓபன் பண்ணு, அப்புறம் பாரு வேடிக்கைய. கேக்க நான் நல்லா கொதறி வச்சிருக்கேன். அதை விட அதிகமா இவங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை கொதறி எடுக்க போறாங்க.